குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு நியூஸ் லெசன். இந்த டேர்ம் இருக்குனால தேர்ட் லெசன் ஏர் அப்படிங்கிற லெசன் தான் பார்க்க போறோம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் இவர் யாருன்னு தெரியுமா? எஸ், எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மிகப்பெரிய தலைவர் இல்லைங்களா? காமராசர் அப்படின்னு சொல்லுவோம்ல, அவர் தான் பெருந்தலைவர் காமராசர் அப்படின்னு சொல்லக்கூடியது. ரொம்ப எளிமையான ஒரு மிகப்பெரிய தேசியவாதி அப்படின்னு சொல்லலாம். இந்திய விடுதலை போராட்டத்திற்காக மிகவும் அரும்பாடுபட்ட எல்லா தலைவர்களில் இவரும் ஒருவர். சரிங்களா? சோ இவரை நிறைய புனைப்பெயரோட எல்லாம் சொல்லுவோம்ல. இவர் பிறந்த ஆண்டு வந்து 1903ஆம் ஆண்டு இவர் பிறந்திருக்காங்க. அக்டோபர் 2ஆம் தேதி இல்லைங்களா? சாரி, ஜூலை 15ஆம் தேதி இவர் பிறந்தது. அக்டோபர் 2 1975ஆம் ஆண்டு காந்தி அவர்களின் இறந்த தினம் அப்படிங்கிறதும் இவருடைய இறந்த தினம் ரெண்டுமே ஒண்ணுதான் இல்லைங்களா? சோ அப்ப அக்டோபர் 2 அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு மிகப்பெரிய ஒரு ஞாபகமான ஒரு நாள் இல்லைங்களா? அக்டோபர் 2ங்கிறது, சாரி, அவருடைய பிறந்த தினம் இவருடைய இறந்த தினம் ரெண்டும் ஒரே மாதிரியான நாள்ல வருது. சோ இந்திய விடுதலை போராட்ட ஆர்வலர் சொல்லலாம், மிகப்பெரிய அரசியல்வாதி. இவர் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷங்களுக்கு மேலாக இவர் வந்து இது சீஃப் மினிஸ்டரா இவர் வந்து பணியாற்றிட்டு இருக்காரு. முதல் மந்திரி அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா? சோ அந்த பதவியில முதல்வராக இவர் பதவி வகித்தவர். அந்த 9 ஆண்டுகளுமே இவர் நிறைய விஷயங்கள் செஞ்சிருக்காங்க. மாணவர்களுக்காக செஞ்சிருக்காங்க, பள்ளிகளுக்காக செஞ்சிருக்காங்க. சரிங்களா? சோ அதெல்லாம் நம்ம வந்துட்டு இவரை வந்து பெருந்தலைவர் அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ இவர் வந்து அடுத்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு பிறகு இவர் வந்து பிரதம மந்திரியாக கூடிய அந்த ஒரு இதற்கும் செலக்ட் ஆனாங்க. பட் ஆனா அவங்க வந்துட்டு இல்ல, முதல் மந்திரியாக மட்டுமே இருந்திருக்காங்க. எளிமைக்கும் நேர்மைக்கும் மிகப்பெரிய ஒரு தலைவர். இவர் வந்து ஆக்சுவலா படிக்காதவர் தான், ஆனா படிக்காத மேதை, பெருந்தலைவர், கர்ம வீரர். கர்ம வீரர் காமராசர், பெருந்தலைவர் காமராசர், அப்புறம் கருப்பு காந்தி, இந்த மாதிரி நிறைய இவருக்கு உண்டான சிறப்பு பெயர். சோ இவர் வந்து இறந்ததற்கு அப்புறம் இவருக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அவார்டு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா பாரத ரத்னா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய விருது இவருக்கு கொடுத்திருக்காங்க. சோ இவருடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக இருக்கும். எல்லோருக்கும் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது, அது போல ஏழை எளிய மக்கள் எல்லாருக்கும் என்னது, இந்த மதிய உணவு திட்டம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இல்லையா? இலவச மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தியவரே இவர் தான், காமராசர் என்பவர் தான். ஏன்னா நீங்க பாதி பேர் வந்துட்டு உணவு இல்லை அப்படிங்கிற பற்றாக்குறைக்காக தான் ஏழை எளிய மக்களாகப்பட்டவர்கள் படிக்க வைக்க முடியாம நம்ம வேற ஏதாவது வேலைக்கு போகட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இவர் தான் அவங்களுக்கு உணவையும் கொடுத்து இலவசமாக உணவு கொடுக்கறது, அவங்களுக்கு உடை கொடுக்கறது, படிப்புக்கு உண்டான எல்லா விஷயங்களையும் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் சொல்லலாம். அதனாலதான் இலவச கல்வி மற்றும் பள்ளி குழந்தைகளுக்கு உண்டான இலவச மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறதையும் அறிமுகப்படுத்தியவர் இவர் தான். அதனாலதான் இவர் வந்து யாராலையுமே எப்பயும் மறக்க முடியாத ஒரு விஷயம். நம்ம வந்து இவர் செஞ்சிருக்க கூடியது, மாணவர்களால் இவர் வந்து மிகவும் போற்றப்பட்டவர். ஏன்னா எளிமைக்கும் நேர்மைக்கும் அப்படிங்கிறதுனால இவர் எல்லாருமே நிறைய பேர் எளிமை, ஒவ்வொருத்தரும் பதவியில் இருக்கும்போது அவர்களுடைய காலத்தில் எந்த மாதிரியான சிறப்பான செயல்கள் அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சிருக்காங்கன்னு பார்ப்போம். சோ இவர் இந்திய போராட்டத்திற்காக, இந்திய விடுதலைக்காக மிகவும் அரும்பாடுபட்ட ஒரு பெரிய தலைவர் மட்டுமன்றி நம்முடைய கல்வி தரத்தை உயர்த்திய மிகப்பெரிய ஒரு மகான் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அதனாலதான் நம்ம அதிகமாக நமக்கு எஜுகேஷனுடைய பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது அதிகமாயிருக்கு. கல்வி கற்கக்கூடிய மாணவர்கள் அப்படிங்கிறவங்க அதிகமாயிருக்காங்க. எல்லா மக்களுக்கும் கல்வி அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சது. ஃபீஸ் கட்டி தான் படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, அந்த ஒருவேளை உணவு இல்லாமையும் குழந்தைங்க படிக்காம இருக்கிறத விட பள்ளிக்கு போனா அவங்களுக்கு உணவு கிடைக்குது, உடை கிடைக்குது, நல்ல கல்வி கிடைக்குது அப்படிங்கிறதுக்காகவே எல்லா மக்களும் அவரவர்கள் குழந்தைகளை என்ன பண்ணாங்க, படிக்க வச்சாங்க. அந்த மாதிரி படிக்க வைக்கும் பொழுது நாட்டினுடைய கல்வித்தரம் அப்படிங்கிறதும் நமக்கு என்னாச்சு, முன்னேறினது. அதுதான் இவருடைய நம்ம வந்து வாழ்க்கையில நம்ம தெரிஞ்சுக்கிட்ட ஒரே விஷயம். சரிங்களா? சோ காமராசனுடைய நிறைய அவர்களுடைய
வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளோ கஷ்டம் வந்தாலுமே அவர் நம்மளுடைய நாடு நல்லா இருக்கணும், நாட்டினுடைய மக்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் அவர் எப்பயுமே யோசிப்பாரே தவிர வேற எந்த மாதிரியான ஒரு யோசிச்சும் இருக்காது. அவருடைய தமிழகத்தில் நல்ல ஒரு மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு மக்களிடையே கல்விக்காகவும் வரணும், அதே போல விடுதலைக்காகவும் வரணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய அரும்பாடுபட்டவர் அப்படின்னு சொல்லலாம். சோ இவர் இந்த மாதிரியான ஒரு தலைவர்கள் அப்படிங்கிறவர்களுடைய கருத்துக்கள்லாம் நம்ம படிக்கும் பொழுது அவரை பற்றிய மீண்டும் நிறைய தகவல்கள் நம்ம படிச்சு அவருடைய வாழ்க்கையில அவர் ஃபாலோ பண்ண ஒரு சில விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணலாம், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். சரிங்களா? சோ இந்திய போராட்டத்திற்காக பாடுபட்ட ஒரு மிகப்பெரிய தலைவர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பெருந்தலைவர் காமராசர் அப்படிங்கிறவங்க அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தும் நமக்கு நிறைய நன்மைகள் செஞ்சிருக்காங்க. அதே போல கல்வியில நீங்க படிக்கக்கூடிய இந்த எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த எல்லோருக்கும் கல்வி அப்படிங்கிற ஒரு மாற்றம் என்பது இவருடைய அந்த ஒரு பீரியட்ல முதலமைச்சராக இருந்த பொழுது அவர் உருவாக்கிய ஒரு மிகப்பெரிய நல்ல திட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ இன்னைக்கு இந்த தலைவரை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி ஒவ்வொரு நாளும் தெரிஞ்சுக்கும் பொழுதும் நம்ம அவரை இதே மாதிரி இன்னும் வேற யாரெல்லாம் இருக்காங்கிறத நீங்க இன்னும் தெரிஞ்சு நீங்க அவங்கள பத்தி தகவலும் தெரிஞ்சுக்கலாம். அதே போல நம்முடைய வாழ்க்கையில நம்மளும் என்ன பண்ணணும், நிறைய நன்மைகள் செய்யணும், பொது சேவை செய்யணும். அதே போல இந்த சுதந்திர நாட்டை நாம் என்ன பண்ணணும், பாதுகாப்பாக அமைதியாக நம்ம கொண்டு போகணும். நம்மால என்ன உதவி செய்யணுமோ அதை கண்டிப்பா என்ன பண்ணணும், செய்யணும். சரிங்களா? சோ இன்னைக்கு பாக்குற இந்த லெசன் ஏர் அப்படிங்கிறது என்னப்பா, காத்து இல்லையா? காத்து அப்படிங்கிறது எங்க இருக்கு? நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. காத்து எங்கெல்லாம் இருக்கு? சோ நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே காத்து இருக்கு. நமக்கு என்னெல்லாம் முக்கியமா வாழ்வதற்கு தேவையானது? உணவு, உடை, இருப்பிடம், காற்று இல்லையா? சோ இந்த முக்கியமான விஷயம்தான் நமக்கு தேவை. சாப்பாடு வேணும், ட்ரெஸ் வேணும், தங்கறதுக்கு ஒரு வீடு வேணும், காத்து வேணும். காற்று இருந்தாதான் ரெஸ்பிரேஷன் என்ன பண்ண முடியும், சுவாசம் அப்படிங்கிறது நடக்கும். சாப்பாடு, உயிர் வாழணும்னா கண்டிப்பா சாப்பாடு வேணும். அது போல நாம் எப்பொழுதும் உடையணிந்துதான் இருக்க முடியும் இல்லையா? நல்ல ஒரு வாழிடத்துலதான் இருக்கணும். இது எல்லாம் தான் நாம் வாழ்வதற்கு தேவையான அத்தியாவசியமான எசென்ஷியல் ஃபேக்டர்ஸ் நம்ம சொல்றோம் இல்லையா? அதான். சோ அப்ப காத்து இல்லாம நம்மளால வாழவே முடியாது. அதே போல காற்றை நம்மால் பார்க்க முடியுமா? ஏர் அப்படிங்கிறத நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. கேன் நாட் சி. காத்த நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லலாம், தண்ணிய பார்க்கலாம், சாப்பாட்டை பார்க்கலாம், ட்ரெஸ்ஸை பார்க்கலாம். காத்த பார்த்தேன்னு யாராவது சொல்லி கேள்விப்பட்டிருக்கியா? இல்ல. அப்ப என்ன பண்ண முடியும்? ஃபீல். கரண்ட் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, ஃபேன் ஆஃப் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? பயங்கரமா நமக்கு சஃபகேட் ஆகும். அது ஒரு மாதிரி சரியானபடி மூச்சு விட முடியாம நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் காத்து இல்ல அப்படின்னு சொன்னா. அதுவே சம்மர் சீசன் அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதே வின்டர் சீசன்ல ஃபுல் ஸ்பீட்ல காத்த வச்சா பயங்கரமா குளிரும். அப்ப இந்த மாதிரியான உணர்வுகள் காற்று இருக்கு அப்படிங்கிறது இல்லையா? அப்ப ஒரு வாக்கிங் போறோம், அப்படியே ஜில்லுன்னு ஒரு காத்து வருதுன்னு சொன்னா ரொம்ப ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி பல வகையான வகைகள்ல நம்மளால என்ன பண்ண முடியுது, காத்த ஃபீல் பண்ண முடியுது. காற்று இருக்குங்கிறத என்னால என்ன பண்ண முடியும், உணர முடியும். பார்க்க முடியாது, ஆனால் என்னால உணர முடியறதுக்கு நிறைய உதாரணங்கள் நம்முடைய டே டு டே லைஃப்ல நம்ம பார்க்கலாம். ஏசி ஆன் பண்ணிட்டு சம்மர் சீசன்ல நம்ம அப்படியே திருப்தியா தூங்கினோம்னு சொன்னா அந்த காற்று எப்படி இருக்கும், வார்மா இருக்கும். நமக்கு ஒரு டீப் ஸ்லீப், நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான நமக்கு இருக்கும் இல்ல? அப்ப அந்த காற்று இருக்கிறத நம்மளால என்ன பண்ண முடியும், ஃபீல் பண்ண முடியும். சோ காத்துல யாரெல்லாம் இருக்காங்க, தண்ணியில யார் இருக்காங்க, சாப்பாட்டுல என்ன இருக்கு நம்ம படிச்சிருக்கோம், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், விட்டமின், மினரல், இவங்க எல்லாரும் இருக்காங்க. வீட்டுல கல்லு, மண்ணு, செங்கல் அதெல்லாம் இருக்கு. தண்ணின்னு எடுத்துக்கிட்டா கண்டிப்பாக உணவு, உடை, காற்று, நீர். சாரி, நமக்கு தண்ணீர் என்பதும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். நீர் அப்படிங்கிறதும் நமக்கு தண்ணி வேணும், குடிக்கிறதுக்கு, சமைக்கிறதுக்கு, எல்லாத்துக்குமே. உணவு வேணும், உடை வேணும், இருப்பிடம் வேணும், நீர், காற்று, இதுதான் எசென்ஷியல் ஃபேக்டர். காத்துல யாரெல்லாம் இருக்காங்க, ஹைட்ரஜன் இருக்காங்க, ஆக்சிஜன் இருக்காங்க. அப்ப தண்ணியில, சாரி, அப்ப காத்துல யாரெல்லாம் இருக்காங்க,
ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹைட்ரஜன். இந்த மாதிரி பல வகையான வாயுக்கள் அப்படிங்கிறவங்க தான் ஏர்ல கலந்திருக்காங்க. ஏர் அப்படிங்கிறது நம்ம சாப்பிடுற மிக்சர். மிக்சர் அப்படிங்கிறது என்னது? ஆக்சுவலா இந்த ஒரு டேர்ம் நம்ம எல்லா இடத்துலயுமே பயன்படுத்தலாம். நிறைய காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா எல்லாம் கலந்து இருக்கும். கத்திரிக்காய், தக்காளி, வெண்டைக்காய், கொத்தவரங்காய், புடலங்காய், இந்த மாதிரி பல வகையானது. அதோட சேர்ந்து பழமும் இருந்ததுன்னா அதுவும். ஒரு பசாருக்கு போய் வாங்கிட்டு வரோம்னா எல்லாமே கலந்துதான் வரும் இல்லையா? அப்போ நம்ம ஒரு மிக்சர் வெரைட்டிங்கிறது நமக்கு ஸ்நாக்ஸ் வெரைட்டி. இப்போ சாதாரணமா ஒரே ஒரு ஐட்டம் சிப்ஸ்ன்னு பார்த்தா அதுல பொட்டேட்டோவா இருக்கலாம், அல்லது வேற எதுல அது மேட் பண்ணியிருக்கோ அந்த ஒரு சிப்ஸ்னா அதோடது மட்டும்தான் இருக்கும். ஆனா மிக்சர் அப்படிங்கிற ஒரு டிஃபன் ஸ்நாக்ஸ் ஐட்டத்துல நிறைய விஷயங்கள் கலந்திருக்கும் இல்லையா? அதனாலதான் அதை மிக்சர் சொல்றோம். அது போல ஏர் இஸ் அ மிக்சர். ஒய் இட் இஸ் கால்ட் அ மிக்சர் அப்படின்னா யாரெல்லாம் இருக்காங்க? ஆக்சிஜன், நைட்ரஜன், அண்ட் தென் கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு. இந்த மாதிரி எல்லா வாயுக்களும் கலந்த ஒரு கலவை அப்படிங்கிறது தான் நம்ம காற்று அப்படிங்கிறவங்க. சோ அதனாலதான் நம்ம என்ன சொல்றோம் அவங்கள மிக்சர் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக்சிஜன், நைட்ரஜன், கார்பன் மோனாக்சைடு, டை ஆக்சைடு அண்ட் தென் ஹைட்ரஜன். இந்த மாதிரி பல வகையான வாயுக்களின் கலவையே ஏர் என்பது. இந்த கேஸ் எல்லாம் சேர்ந்துதான் நமக்கு அட்மாஸ்பரிக் ஏர் அப்படிங்கிறத நமக்கு. ஏர்ங்கிறது நமக்கு ஏர் இல்லாம வாழ முடியுமா? எர்த்ல காத்து இல்லாம இருக்கவே முடியாது. எர்த்ல அப்ப நமக்கு வாழக்கூடிய ஒரு முக்கியமான சூழ்நிலையை உருவாக்குவதற்காக தான் இந்த மாதிரி எல்லா வகையான வாயுக்களும் அதுல கலந்திருக்கு. எல்லா வாயுக்களுமே நமக்கு தேவை. ஒவ்வொரு வாயுக்களும் அதுல இருக்கு. சோ கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, அது எல்லாமும். கார்பன் டை ஆக்சைடுங்கிறது தாவரங்களுக்கு தேவையானது. நைட்ரஜன் அப்படிங்கிறது தேவை. ஆக்சிஜன் நமக்கு ரெஸ்பிரேஷனுக்கு தேவை. இது எல்லாமே நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வாயுக்களாக இருக்கு. இவங்க எல்லாரும் சேர்ந்துதான் நமக்கு இந்த இடத்துல எர்த் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பூமியில வளிமண்டலம் அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. சோ இந்த வளி என்பதுதான் நமக்கு ஒரு முக்கியமான ஒரு வாழ்வதற்கு தகுந்த மாதிரியான ஒரு சூட்டபிள் பிளேஸ். அட்மாஸ்பியர் தட் மேக்ஸ் த எர்த் அஸ் அ சூட்டபிள் ஃபார் லிவிங். அதனாலதான் பூமி என்பது. வேற எந்த பிளானட்டுக்கு போனாலும் இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. அதனாலதான் சர்வைவ் ஆகிறதுக்கு நமக்கு வாழ தகுந்த இடம் அப்படின்னு சொன்னா தேர்ட் பிளானட்டான எர்த் மட்டுமே சூட்டபிள் பிளேசஸ் அப்படின்னு சொல்றோம். பட் சமீப காலங்கள்ல என்னெல்லாம் நிறைய உருவாக்கிட்டு இருக்கு நமக்கு. இப்போ ரீசன்ட் டேஸ் அப்படின்னு சொன்னா ஒரு 20-30 வருடங்களாக நாம என்ன சொல்லிட்டு இருக்கோம்? டெக்னாலஜி டெவலப் ஆயிடுத்து, அதுக்கு தகுந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கிறது. நம்முடைய அறிவுக்கு தகுந்த மாதிரி நிறைய செயற்கைக்கோள் அனுப்புறோம், எல்லா பிளானட்டுக்கும் போயிட்டு வரோம், ரொம்ப எளிதாக நிலவுக்கு போறோம், செவ்வாய்க்கு போறோம். இதெல்லாம் நல்ல விஷயங்கள். ஆனால் நமக்கு இப்போ இந்த அட்மாஸ்பியர் கெட்டு போற மாதிரி, பாதிக்கப்படுற மாதிரி நல்ல விஷயங்களையும் நம்ம உருவாக்கிட்டு இருக்கோம். அதுதான் நம்ம உருவாக்குற இண்டஸ்ட்ரீஸ், தொழிற்சாலைகள். எல்லாருமே நான் இன்ஜினியர் ஆகணும் அந்த மாதிரி வருது. என்னமா ஆகணும்? இன்ஜினியர் ஆகணும், மெக்கானிக்கல் இன்ஜினியர், நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? எதனால? நிறைய டிவிஷன்ஸ் இருக்கு. டெக்னாலஜி டெவலப் ஆனதுனால அப்பெல்லாம் 4 டிவிஷன் தான் இருக்கும். இப்ப நிறைய இருக்கு. டெக்ஸ்டைல் இருக்கு, சிவில் இருக்கு. இந்த மாதிரி பல வகையான ஒரு படிப்புகள் இருக்கு. எல்லாத்தையும் படிச்சுட்டு நான் எங்க வேலைக்கு போவேன்? பெரிய இண்டஸ்ட்ரியில வேலைக்கு போவேன், நிறைய ஒரு ஐடி ஃபீல்டுக்கு வேலைக்கு போவேன், நான் கம்ப்யூட்டர் ஃபீல்டு படிச்சிருக்கேன், ஏரோநாட்டிக் படிச்சிருக்கேன், இப்படி ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க. அப்ப என்ன ஆகணும்? நமக்கு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி அதிகமாயிட்டே போகுது. பெரிய பெரிய உயரமான கட்டிடங்கள்லாம் உருவாயிட்டு இருக்கு இல்லைங்களா? பில்டிங்ஸ் அப்படின்னு பாக்குறதுக்கு இப்போ கிராமங்கள்ல பார்த்தா கூட பாருங்களேன், பெரிய பெரிய பில்டிங்கா தான் இருக்கு. சின்ன குடிசை வீடு, ஓட்டு வீடு அப்படிங்கிறத விட அபார்ட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. பிகாஸ் அந்த மாதிரி கட்டிடங்கள் எழும்புவதும்
விவசாய நிலங்களாகப்பட்டது எல்லாத்தையுமே குறைய குறைய நம்மளுடைய இயற்கை என்பது பாதிக்கப்படுது. நேச்சர் எதனால சஃபர் ஆகுதுன்னு சொன்னா நம்மளுடைய ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், நாம் மனிதர்களாகப்பட்டவர்கள் இந்த மாதிரியான செயல்கள். இப்போ ஒரு குருவியோ ஒரு நாயோ அல்லது வேற ஏதாவது விலங்கோ வந்து இப்படி எல்லாம் கட்டுதா? இல்ல, அவரவர்களுக்கு தகுந்த சின்ன சின்ன விஷயங்கள். ஆனா நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இந்த மாதிரி கட்டடங்கள் எழுப்புவது, நிறைய இண்டஸ்ட்ரீஸ உருவாக்குவது, அந்த நம்ம விவசாயம் நம்முடைய அடிப்படையான ஒரு கான்செப்ட மறந்து இதெல்லாம் பண்றோம். இதனாலதான் என்ன ஆகுது, நமக்கு தான் தீங்கு விளைவிக்க கூடியது. இண்டஸ்ட்ரீஸ், கட்டடம் எழும்புவதனால நமக்கு மரங்கள் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. தொழிற்சாலை என்பது அதுல இருந்து என்ன வரும், கண்டிப்பாக ஸ்மோக், புகை தான் வருது. என்ன அந்த புகையில இருக்கும் அப்படின்னு கேட்டா நமக்கு தீங்கு விளைவிக்க கூடிய கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு இவங்கெல்லாம் அதுல இருப்பாங்க. அதே போல வெஹிக்கிள், பக்கத்து தெருவுக்கு போனா கூட நடக்காம, அப்பா வண்டி எடுத்துட்டு போறேன்பா, எல்லாம் நண்டு சிண்டு குட்டி குட்டி பசங்க எல்லாம் எல்லாரும் வண்டி ஓட்டுறாங்க. வண்டி தெரியாதவங்க யாராவது இருக்கா, அவங்களுடைய ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி அது சின்ன வண்டியோ பெரிய வண்டியோ ஏதோ ஒண்ணு எப்படியாவது நம்ம கத்துக்கிட்டு என்ன பண்றோம், வண்டியில போறது அது ஒரு பெரிய மெஜஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஃபீல் பண்றோம். சோ அது போல சர்வசாதாரணமா எல்லார் வீட்டு வாசல்ல 2 வண்டி நிக்கும், ஒரு கார் நிக்குது. அப்படிதான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிற மாதிரி மாறிட்டு வருது. இது எல்லாமே என்னது, அதுல இருந்து வரக்கூடிய புகை நம்மளுடைய இந்த அட்மாஸ்பியரை பாதிக்கிறது தான். சோ இந்த லெசன்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, இந்த அட்மாஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளிமண்டலத்துல எந்த மாதிரியான லேயர்ஸ் எல்லாம் இருக்கு, எத்தனை அடுக்குகளால் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் மெயினா நம்ம தெரிஞ்சுக்கிறோம். காற்று அப்படின்னா அதற்குண்டான பேசிக் இன்ட்ரடக்ஷன் பார்ட் இதுதான். காத்து அப்படிங்கறத நம்மளை சுத்தி ஃபுல்லா இருக்கு, பார்க்க முடியாது, நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அதுல யாரெல்லாம் இருக்காங்க, வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆர் பிரசன்ட் இன் ஏர், அந்த ஒரு தகவல் தெரிஞ்சிடும். அதே மாதிரி நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய அவங்க எல்லாரும் தான் நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மிகப்பெரிய அரணாக நம்மள பாதுகாத்துட்டு இருக்காங்க. நம்ம வழியில வாழணும் அப்படிங்கிறதுக்கு எர்த்ல, நம்ம இந்த தேர்ட் பிளானட்ல லைஃப் சர்வைவ் ஆகணும்னு சொன்னா இந்த ஒரு எசென்ஷியல் காம்பனன்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதனாலதான் நம்மால் வாழ முடியுது. ஆனா ரீசன்ட் டேஸா நிறைய நமக்கு இண்டஸ்ட்ரீஸ் ஃபார்ம் ஆகிறதுனால அதுல இருந்து வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வாயுவாகப்பட்டது இந்த வளிமண்டலத்தை பாதிக்குது. முன்ன மாதிரி நம்மளுடைய வழியாகப்பட்டது மாசு இல்லாம என்ன ஆயிருக்கு, பாதிக்கப்பட்டு இருக்கு. சோ பொல்யூஷன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மாசுபடுதல் அப்படின்னா என்னது, ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். சோ இது எல்லா வகையான பொல்யூஷனும் வருது. காற்றாகப்பட்டிருக்கு, மாசுபட்டிருக்கு, தண்ணீர் மாசுபடுகிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் எதனால, நம்முடைய செயலால் பாதிக்கப்படுது. சோ இந்த காற்று மாசுபடுதுன்னா அதனால வரக்கூடிய ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அப்படிங்கிறது வரும் நமக்கு. ஆஸ்துமா, ஈஸ்னோஃபீலியா, சைனஸ், புகை வந்ததுமே டக்குன்னு இருமல் வரும், தும்மல் வரும். அந்த மாதிரியானது அது வந்துட்டு அவங்களுடைய பாடி கண்டிஷன் பொறுத்து, பிகாஸ் ஏர் பொல்யூட் ஆயிருக்கு அப்படிங்கறதுனாலதான். சோ முதல்ல நமக்கு காற்று அப்படின்னா என்ன, அதனுடைய கான்செப்ட் என்ன பேசிக்கா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. சோ இப்ப காற்று சம்பந்தப்பட்ட ஒரு சின்ன ஆக்டிவிட்டி இதுதான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற கான்செப்ட், நம்ம என்ன சொன்னோம், எத்தனை அடுக்குகளாக வழியாகப்பட்டது இருக்கு. தட் இஸ் ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோபிஸ். இதுதான் இந்த வளி, நம்ம வாழக்கூடிய இந்த வளிமண்டலம் ஆகப்பட்டது பல்வேறு வாயுக்களால் நிறைய இருக்கு. அதுக்காக நம்ம என்ன சொல்லியிருக்கோம், வளிமண்டலம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுல என்னென்ன கேஸ்லாம் இருக்குன்னா, நைட்ரஜன், ஆக்சிஜன், கார்பன் டை ஆக்சைடு, ஆர்கன், மீதி எல்லா கேஸுமே இருக்கு. அப்ப இது எல்லாம் தான் நம்மள பூமிய என்னது, நம்ம வந்து சேஃப்டியா இருக்கணும்னா நம்ம எப்படி ட்ரெஸ் போட்டுக்கிறோமோ அந்த மாதிரிதான் இதுவும் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாதுகாப்பாக இருக்கு. அந்த வளிமண்டலத்தில் நமக்கு 5 அடுக்குகள், மிகப்பெரிய 5 அடுக்குகள் இருக்கு. அதுதான் அடிவளிமண்டலம், படைமண்டலம், இடைமண்டலம், வெப்பமண்டலம், அதே போல லாஸ்டா இருக்கக்கூடியது எக்ஸோஸ்பியர். எக்ஸோஸ்பியர் அப்படிங்கிறது தான் வெளி அடுக்கு. அவுட்டர் மோஸ்ட் லேயர் இஸ் கால்ட் as எக்ஸோஸ்பியர். தெர்மோஸ்பியர்னா வெப்பம், அதிகமாக வெப்பம் இருக்கக்கூடிய அந்த மண்டலத்தை தான் மீசோ, நம்ம வந்து வெப்ப
வளிமண்டலம் தெர்மோஸ்பியர்னு சொல்றோம். அடுத்தது மீசோஸ்பியர்னு சொல்லக்கூடியது இன்டர்மீடியட் பார்ட், இடைமண்டலம். மேல 2 பேர் இருக்காங்க, கீழே 2 பேர் இருக்காங்க இல்லையா? அப்ப அததான் என்ன சொல்லியிருக்கோம், இடைமண்டலம் மீசோஸ்பியர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் நம்ம பார்க்கிறது ஸ்ட்ராட்டோஸ்பியர்ங்கிறது தான் படைமண்டலம், இரண்டாவது வளி அடுக்காக இருப்பது. அடி வளிமண்டலம்னா ட்ராப்போஸ்பியர் அப்படிங்கிற அந்த முதல் அடுக்கு. அடி வளிமண்டலம் அப்படிங்கிறது தான் நமக்கு ரொம்ப கீழே இருக்கக்கூடியது. கடல் மட்டத்திலிருந்து 10 கிலோமீட்டர் உயரத்துல இருக்கக்கூடியதுதான் இந்த ட்ராப்போஸ்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த லேயர். சரியா? சோ நெக்ஸ்ட் இப்போ இதனுடைய ஒவ்வொரு டீடைல்ஸ் தான் நம்ம பார்க்க போறோம். வளிமண்டலம் என்பது 5 வளிமண்டல அடுக்குகளால் ஆக்கப்பட்டது. ஒவ்வொன்றுலயும் என்ன மாதிரியான நமக்கு காரணிகள் இருக்கு, அதுல என்னென்ன, காற்றுல என்ன இருக்கு, அதனுடைய தன்மை என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம பாக்குறது என்னது, ஏர் இல்லைங்களா? ஏர் அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் இப்ப என்னது பத்தி பாடத்தினுடைய தலைப்பு நம்ம பார்த்தது ஏர், காற்று என்பது. அப்ப காற்றுல என்னெல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஏர் அப்படின்னு சொன்னா வெயிட் இருக்குமா இருக்காதா? கண்டிப்பாக ஏர் அப்படிங்கிறதுக்கும் என்ன இருக்கும், வெயிட் இருக்கும். பலூன்ல வெயிட் ஒண்ணு இருக்கும், காத்தடிச்சதுக்கு அப்புறம் சைக்கிள் டயர்ல ஒரு வெயிட் இருக்கும் இல்லைங்களா? அப்ப ஏர்ங்கிறது கண்டிப்பாக ஒரு வெயிட் உள்ள பொருள். ஏர் இஸ் எவ்ரிவேர். எஸ் ஆர் நோ? கண்டிப்பா இருக்கு. பூமியில காற்று இல்லாத இடத்த காட்டு அப்படின்னா சொல்ல முடியுமா? தண்ணி இல்லாத இடம்னா கூட நம்ம சொல்லலாம், காத்து இல்லாத இடம் என்று நம்மால் சொல்லவே முடியாது. சோ ஏர் இஸ் எவ்ரிவேர். இஸ் இட் ரைட் ஆர் ராங் ஸ்டூடெண்ட்ஸ்? ரைட் ஆன்சர். விண்ட் இஸ் ஸ்டில் ஏர், மூவிங் ஏர். காத்துங்கிறது ஒரே இடத்துல இருக்கா? போகாத, எனக்கு மட்டும்தான் நீ வேணும், நீ பக்கத்து ரூமுக்கு போக கூடாது. நோ ஒன் கேன் கண்ட்ரோல். யாராவது அது மாதிரி அடைச்சு வைக்க முடியுமா காத்த? உலகத்துல யாராலையும் செய்ய முடியாது. காத்தை இப்படிதான் நான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கறதெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது. தட் இஸ் மூவிங் ஏர். எல்லா இடத்துலயும் மூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான். தெர் இஸ் ஏர் இன்சைட் த சோப் பபிள். நமக்கு விளையாடுவோம் தெரியுங்களா, சோப் எல்லாம் விட்டு அழகா பபிள், எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம். எக்ஸிபிஷன் போனா வீட்டுல என்ன சோப் இருந்தாலும் அந்த சோப் பபிள் வித்துட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா அதை வாங்கி எல்லா ஏஜ்ல இருக்கவங்களும் அழகா கலர் கலரா விடுவோம். அந்த பபிள்ல காத்து இருக்கா இல்லையா? வீட்டுல அம்மா சோப்பு நினைச்சு ட்ரெஸ் ஊற வச்சிருந்தாங்கன்னா நல்லா அதை என்ன பண்ணணும், ஃபுல்லா அப்படியே அதை என்ன கலக்கி விட்டோம்னு சொன்னா அது என்ன ஆகும், ஸ்டிர் பண்ணும்போது மேல பபிள்ஸ் வரும். அதுல காத்து இருக்குமா இருக்காதா? அது உடைச்சதும் அப்படியே என்ன ஆகும், தெரிக்கும். அப்ப உள்ள காத்து இருக்கு, அந்த ஒரு பபிள்குள்ளாட கூட காத்து இருக்கு. சோ சைக்கிள் டயர் அப்படின்னா என்ன, எதுலாம் காத்து அடைச்சு வைக்கிறோம் அப்படிங்கிறது தான். சோ இதுதான் ரைட் ஸ்பெல்லிங் இல்லைங்களா? டயர்ஸ் அப்படிங்கிறதுக்கு. சைக்கிள் டயர்லயும் நமக்கு என்ன இருக்கு, காத்து இருக்கு. அண்ட் தென் பால், வாலிபால், ஃபுட்பால், அண்ட் தென் கிரிக்கெட் பால், எல்லாத்துலயுமே என்ன இருக்கும், நமக்கு காற்று இருக்கும். சோ அத ஸ்பெல்லிங்கும் கொடுத்திருக்காங்க. ஆனா அது எங்கெல்லாம் நமக்கு காத்து இருக்கும், பலூன்ல காத்து இருக்குமா இருக்காதா? ரிலீஸ் பண்ணும்போது காத்து வெளியில வரத நம்மளால பார்க்க முடியும். காத்தை வச்சுதான் அதை என்ன பண்றோம், ப்ளோ பண்றோம் இல்லையா? காற்று என்பது பலூன்ல இருக்கு. ஃபுட்பால்ல இருக்கா? வாலிபால்ல இருக்கிற மாதிரியும் நம்ம அதற்குண்டான பம்பு வச்சு என்ன பண்ணுவோம், நம்ம டயர்ல எப்படி காத்த ஃபில் பண்றோம், வாலிபால்ல ஃபுட்பால்ல ஒவ்வொன்றுக்கும் அந்த பம்பை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்றோம், காத்த ஃபில் பண்ணுவோம். சோ இந்த எல்லா இடங்களிலும் காற்றினுடைய தன்மை என்ன, எங்கெல்லாம் காத்துங்கிறத நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் இந்த ஆக்டிவிட்டியில நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, சோ நம்ம பார்த்த இந்த கான்செப்டுக்கு ரிலேட்டடா தான் இப்போ இந்த ஆக்டிவிட்டி இருந்தது. இஸ் இட்? எஸ், ஏர் ஹாஸ் வெயிட். ஏர்ங்கிறது என்ன இருக்கு, கண்டிப்பா வெயிட் உள்ள ஒரு பொருள். ஏர்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும். அண்ட் தென் விண்ட், காற்று என்பது மூவ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். ஏர் இஸ் இன்சைட் ஆஃப் த சோப் பபிள்னா எஸ், அங்க இருக்கு. அதே போல சைக்கிள் டயர்ல இருக்கும், வாலிபால்ல இருக்கும், பலூன்ல இருக்கும், அண்ட் தென் ஃபுட்பால்ல. இந்த மாதிரி எல்லா வகையான இடங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம், ஏர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு கான்செப்ட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மோர் ஆக்டிவிட்டி. இப்ப காத்த பத்தி படிச்சோம், அதே போல காத்து பொல்யூட் ஆகுது அப்படின்னு படிச்சோம்.
காத்து என்ன ஆகுது? பொல்யூட் ஆகுது, படிச்சோம். வாட் இஸ் ஏர் பொல்யூஷன்? காற்று மாசுபடுதல்னா என்ன அப்படிங்கிறது, சம்திங் தட் ஸ்மெல்ஸ் பேட். ஏதோ பேட் ஸ்மெல் வருதுன்னா பொல்யூட் ஆறதா? இல்ல. பிளாக் ஸ்மோக் கம்மிங் அவுட் ஆஃப் அ சிம்னி, வீட்ல இருந்து புகை போக்கில புகை போகுதுங்கிறதுனால பொல்யூட் ஆறதா? இல்ல. சப்ஸ்டன்ஸ் தட் இஸ் இன்ட்ரடியூஸ் டு த ஏர் விச் இஸ் ஹார்ம்ஃபுல் அண்ட் பாய்சனஸ் எஃபெக்ட், அதுல இருந்து வரக்கூடிய புகையினால் யாரோ ஒருத்தர் நம்மள சுத்தி இருக்கவங்க பாதிக்கப்படுறது அப்படிங்கிறது தான் என்னது? பொல்யூஷன். பொல்யூஷன்னா எந்த ஒரு விஷயங்களால அந்த காற்று மாசுபட்டால பாதிக்கப்பட்டா அதுதான். என்ன ப்ராப்ளம்ஸ் கேன் காஸ்ட் பை ஏர் பொல்யூஷன்? விச் ஆஃப் தீஸ் ப்ராப்ளம்ஸ் கேன் பை காஸ்ட்? ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளமா, ஃபுட் சோர்சஸா, டிக்ரீஸ் குளோபல் டெம்பரேச்சரா? ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொன்னா நம்ம சுவாச பிரச்சனைகள் காத்துனால வர்றது அதுதான் இல்லைங்களா? சாப்பாடோ வேற ஏதோ நமக்கு கிடையாது. நமக்கு காற்று மாசுபடுறதுனால ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் அப்படிங்கிறது தான் அதிகமாகுது. வாட் இஸ் த அப்ராக்சிமேட் லெவல் ஆஃப் ஏர் பொல்யூஷன் வேர் யூ லிவ்? நம்ம இருக்கக்கூடிய இடம் எப்படி இருக்கு? எஸ், குட், நல்லா சௌக்கியமா இருக்கேன், எந்த பிரச்சனையும் இல்லை. நெய்தர் குட் ஆர் பேட், ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம இருக்கக்கூடிய இருப்பிடத்தை நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணி குட் அப்படிங்கிற ஆன்சர் தான் நம்ம என்ன பண்ணணும், சொல்லணும். வாட் இஸ் த பிக்கஸ்ட் ஏர் பொல்யூட்டன்ட்? வுட் பர்னிங்கா, டிரான்ஸ்போர்ட்டா, அக்ரிகல்ச்சரா? ஏரை பொல்யூட் பண்றது யாரு? நான் என்ன சொன்னேன்? எதை குறைக்கணும்னு சொன்னேன்? வண்டி ஓட்டுறத குறைக்கணும் இல்லைங்களா? அப்ப விறகு எரிக்கிறதுனால ஒரு மிகப்பெரிய பொல்யூஷன் கிடையாது. நம்ம விவசாயத்துல கலக்கக்கூடிய ஒரு ஃபெர்டிலைசர் அதனாலையும் இல்ல. டிரான்ஸ்போர்டேஷனை நம்ம ரெடியூஸ் பண்றது, டிரான்ஸ்போர்ட்டால தான் ஏர் பொல்யூஷன்ங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர். விச் இஸ் த நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன்? ஏர் பொல்யூஷன் காஸ்ட் பை மேன் ஆஸ் வெல் அஸ் த நேச்சுரல். நம்மளும் உருவாக்குறோம். ஒரு சில விஷயங்கள்ல நேச்சுரலாவும் வருது. லைஃப் ஸ்டாக், இப்ப ஆடு மாடு இருக்கிறதுனாலயா அல்லது பெயிண்ட் யூஸ் பண்றதுனாலயா? இல்ல. இயற்கை சீற்றம்னா வல்கனோ, லைட்டனிங் அண்ட் வைல்டு ஃபயர், காட்டு தீ. தானா ஃபயர் வருது காத்துல, ஐ மீன் காட்டு பகுதியில. லைட்டனிங் மின்னல்ல இருந்து, வல்கனோஸ் எரிமலை, சோ வால்கனோஸ், இந்த மாதிரியான பாதிப்புனாலையும் காற்று மாசுபடுகிறது. இதுதான் நேச்சுரல் சோர்ஸ் ஆஃப் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறது இதனாலதான். அண்ட் நெக்ஸ்ட், வாட் இஸ் அ பார்ட்டிகிள் ஆஃப் மேட்டர்? PM அப்படின்னு சொன்னா டஸ்ட் லைக் ஏர் பொல்யூட்டன்ட் அப்படிங்கறது தான் நம்ம என்ன சொல்லுவோம், PM. எந்த இது? பார்ட்டிகுலேட் ஆஃப் மேட்டர்ங்கிறது PM, டஸ்ட்லெஸ் ஏர். ஒய் சில்ட்ரன் ஆர் மோர் அஃபெக்டட் பை? நிறைய குழந்தைங்களுக்கு எப்பயுமே இந்த கோல்டால அஃபெக்ட் ஆறது, தும்மல் வருது, சளி வருது அப்படின்னா என்ன ரீசன்? இந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் எப்பயும். ஏன் அது குழந்தைங்க ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னா, spend more time in outside, children eat, குறைஞ்ச காய்கறி சாப்பிட்றதுனாலயா? பிகாஸ் சில்ட்ரன் ஹேவ் ஸ்மாலர் லங்ஸ். அதெல்லாம் கிடையாது, அவங்கவுங்கள வயசுக்கு தகுந்த மாதிரியான லங்ஸ் தான் இருக்கும். பிகாஸ் நீங்க தான் எப்பயுமே வெளியிலேயே இருக்கவங்க, விளையாண்டுட்டே இருக்கவங்க, அவுட் சைட்ல இருக்கிறது. அப்ப காற்றுனால நீங்க தான் அதிகமா பாதிக்கப்படுறீங்க. வாட் இஸ் ஒன் ஆஃப் த வேஸ் பீப்புள் கேன் ரெடியூஸ் ஏர் பொல்யூஷன்? நம்ம ஏர் பொல்யூஷனை ரெடியூஸ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? கிரியேட் மேஜர் ஃபாரஸ்ட் ஃபயர், லெஸ் எனர்ஜி, வாக் அண்ட் ரைட் பைக்ஸ், மோர் மீட். நிறைய நம்ம மீட் சாப்பிட்றதுனாலயோ ஃபாரஸ்ட் ஃபயர்னாலயோ கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்? அதிகமா நடக்கணும். குறைஞ்ச அளவுக்கு எனர்ஜி தேவையில்லாம நம்ம எதையுமே அந்த ஸ்மோக்ஸ் எல்லாம் வராம வண்டி ஓட்டாம நம்ம பார்த்துக்கிட்டாலே ஏர் பொல்யூஷன்ங்கிறத கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ தட் இஸ் த ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகே, ஒன்ஸ் அகைன் ஐம் கோயிங் டு ஷோ த ஆன்சர் ஃபார் திஸ். What is air pollution? Substance that introduced to the air which are harmful to poisonous effect. யார பாதிக்கக்கூடிய விஷயத்துல ஏதோ ஒன்று நடக்குதுன்னா அதுதான் ஏர் பொல்யூஷன். ப்ராப்ளம்ஸ் கேன் பி காஸ்ட்னா ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் தான் நமக்கு வரும். அப்ராக்சிமேட் ஏர் பொல்யூட்டன்ட், அப்ராக்சிமேட் லெவல் ஆஃப் பொல்யூஷன் வேர் யூ லிவ்னா good. What is the biggest pollutant? Na transport. Natural source of air pollution is volcano and then lightning and wildfires. Particulate matter அப்படின்னு சொல்லக்கூடியது டஸ்ட் லைக் ஏர் பொல்யூட்டட் தான் நம்ம particulate matter சொல்லுவோம். Why children are more affected by outside air pollution? Because children spend more time outside.
And next, what is one of the ways people can reduce air pollution? Less energy, walk and ride bikes. நம்ம அதிகமா தேவையில்லாத பொருள்கள் எல்லாத்தையும், காற்று மாசுபடுறது என்னென்ன செயலோ அதை எல்லாத்தையும் நம்ம குறைச்சிக்கிட்டா ஏர் பொல்யூஷன் நம்மளால என்ன பண்ண முடியும், ரெடியூஸ் பண்ண முடியும். ஓகே, சோ இந்த ரெண்டு ஆக்டிவிட்டிஸ்லயும் நம்ம இப்ப பார்த்த டாபிக்ஸ்ல வந்த ஏர் சம்பந்தப்பட்டது, அதே போல ஏர் பொல்யூஷன்னா என்னன்னு. சோ இன்னைக்கு நம்ம இன்ட்ரடக்ஷன் பார்ட் பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் அதுல என்னென்ன அடுக்குகள் இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுட்டோம். ஓகே, இதுல உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா யூ ப்ளீஸ் ஆஸ்க் மீ. இது எனக்கு புரியல டீச்சர், இதை இன்னொரு தடவை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுங்க, நான் கண்டிப்பா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆர் அதர்வைஸ் யூ கோ அண்ட் ரிவைஸ் த டாபிக் இன் யுவர் ஹோம். நீங்க என்ன பண்ணுங்க, வீட்டுல போயிட்டு இந்த கான்செப்ட் படிச்சுட்டு வாங்க. ஏதாவது டவுட் இருந்ததுனாலும் அதை பத்தி கிளாரிபிகேஷன் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸும் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இப்போ நம்ம பார்க்க போறது லாஸ்ட் கிளாஸ் அந்த விலங்குகள் பாடத்துல இருக்கக்கூடிய ஒரு கடைசி பகுதியில இருக்கக்கூடிய அந்த கொஸ்டினுக்கு உண்டானது 1 மார்க் டெஸ்ட் நம்ம பார்க்கலாம். டெஸ்ட் நம்பர் 4 லெசன் அனிமல்ஸ் லெசன்ல நம்ம பார்க்க போறது. ஓகே, சிவப்பு தரவு புத்தகம் என்ற அமைப்பின் மூலம் பராமரிக்கப்படுகிறது. எந்த அமைப்பின் மூலம் சிவப்பு தரவு புத்தகம்? ICAR, IARI, IUCN. Which is the right answer for that question? Red data book is maintained by the ICAR, IARI, IUCN. சோ இதுல எந்த ஆப்ஷன் ரைட்டோ கரெக்டா கொஸ்டின் நம்பர் போட்டு அதற்குண்டான ஆன்சரை சரியா எழுதுங்க. செகண்ட் கொஸ்டின், இந்தியாவில் டேஷ் வனவிலங்கு சரணாலயங்கள் உள்ளன. எத்தனை வனவிலங்கு சரணாலயங்கள்? 415, 514 and 416. In India, there are about dash wildlife sanctuaries. In India, there are about dash wildlife sanctuaries. 415, 514 or 416. Choose the right answer for that question. ஜிம் கார்பெட் தேசிய பூங்காவில் டேஷ் அதிகமாக காணப்படுகின்றன. யார் ஜிம் கார்பெட்ல இருக்காங்க? சிங்கமா, புலியா, கரடியா? ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் டேஷ் இஸ் ஃபவுண்ட் லைன், டைகர் ஆர் பியர். ஃபோர்த் கொஸ்டின், ஒற்றை கொம்பு காண்டாமிருகத்திற்கு பெயர் பெற்ற தேசிய பூங்கா எது? ஒற்றை கொம்பு காண்டாமிருகம் எந்த இதுல அதிகமாக இருக்கும்? கசிரங்கா தேசிய பூங்கா, கிர்வன தேசிய பூங்கா, ஜிம் கார்பெட். டேஷ் நேஷனல் பார்க் இஸ் ஃபேமஸ் ஃபார் ஒன் ஹார்ன் ரெனோ. கசிரங்கா, கிர் ஆர் ஜிம் கார்பெட்? தட் இஸ் fourth question. You choose the right answer for that question. Fifth one, கிர்வன தேசிய பூங்கா டேஷ் மாநிலத்தில் உள்ளது. கிர்வன தேசிய பூங்கா எந்த மாநிலத்தில்? பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், குஜராத். கிர் ஃபாரஸ்ட் நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் இன் டேஷ், பஞ்சாப், உத்தரப்பிரதேஷ் அண்ட் குஜராத். யூ சூஸ் த ரைட் ஸ்டேட் ஃபார் தட் கொஸ்டின். சென்னையில் உள்ள தேசிய பூங்கா எது? கிண்டி தேசிய பூங்கா, கன்ஹா தேசிய பூங்கா, பெரியார் தேசிய பூங்கா. Dash Park is located in Chennai city. Gindi National Park, Kanha National Park and Periyar National Park. இந்த மூணு நம்ம சென்னையில இருக்கிறது என்னது, எந்த பிளேஸ்? யானை சவாரிக்கு புகழ்பெற்ற வனவிலங்கு சரணாலயம் எந்த ஊர்ல? முதுமலை, முண்டந்துறை, களக்காடு. எலபன்ட் சஃபாரி இஸ் ஃபேமஸ் இன் திஸ் டேஷ் சான்ச்சுரி. முதுமலை, முண்டந்துறை, களக்காடு. எந்த செஞ்சுரி நமக்கு யானை சவாரிக்கு ஃபேமஸ்? சாம்பல் நிற மலை அணில் வனவிலங்கு சரணாலயம் எந்த மாவட்டத்தில்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டத்துல எந்த சரணாலயம்? தேனி, சென்னை, விருதுநகர். கிரிஸ் ஸ்குவரல் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி இஸ் லொகேட்டட் அப்படிங்கிறது தேனி, சென்னை அண்ட் விருதுநகர். இந்தியாவில் நீல நிலுவை சங்கம் எந்த ஆண்டு சென்னையில் உருவாக்கப்பட்டது? 1987, 1959 and 1969. Blue Cross of India was established at Chennai in the year of dash. இந்த 3 வருடங்கள்ல எப்போ நமக்கு ப்ளூ கிராஸ் அப்படிங்கிறது சென்னையில நம்ம ஆரம்பிச்சோம்? லாஸ்ட் கொஸ்டின். இன் தமிழ்நாடு, முக்கூர்த்தி நேஷனல் பார்க் இஸ் லொகேட்டட் அட் டேஷ் டிஸ்ட்ரிக்ட். நீல்கிரிஸ், ராமநாதபுரம், கோயம்புத்தூர். தமிழ்நாட்டில் முக்கூர்த்தி தேசிய பூங்கா எந்த மாவட்டத்தில் உள்ளது? நீலகிரி, ராமநாதபுரம், கோயம்புத்தூர்.
திங்க் எல்லாமே ரொம்ப எளிதான ஒரு வினாக்கள் நம்ம படிச்ச பாடத்தில் இருக்கக்கூடிய அந்த கடைசி பகுதி. பிகாஸ் கடைசியா படிச்சதுதான் ஞாபகப்படுத்தி நீங்க சரியான ஆன்சர் எழுதி எல்லாருமே ஃபுல் மார்க் செக்யூர் பண்ணணும். ஓகே, ரிமைனிங் சாப்டர் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். வாழ்க பாரதம், வெல்க தமிழகம்.